ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் தி லார்ட். இந்த லுத்தரன் லைட் சேனலுக்கு நான் உங்களை ரொம்ப ரொம்ப அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் லுத்தரன் ஹிம்ஸ், லிட்டர்ஜிஸ், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் போன்ற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அந்த வகையில் இன்றைக்கி 2வது வீடியோவாக நம்ம பார்க்க போகிறது த லார்ட்ஸ் ப்ரேயர். கர்த்தருடைய ஜெபத்தை வச்சு ஞானப்பாட்டு ஒன்று இருக்குது நம்ம ஞானப்பாட்டு புக்கில். டிஎல்சி ஞானப்பாட்டு புத்தகத்தில் 209ஆம் ஞானப்பாட்டு 209. இந்த பாட்டுக்கு பேர் பரங்களில் இருக்கிற பிதாவேன்னு சொல்லிட்டு அந்த ஞானப்பாட்டு. இந்த பாட்டை வந்து நான் ஒரு வாட்டி பாடுறேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஒரு ஸ்டான்ஸாக முதல்ல பாடுறேன். அதுக்கப்புறம் அந்த விஷயங்களோட ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 3 ஸ்டான்சஸ் பாடுறேன். அதுக்கு இந்த பாட்டில் 9 ஸ்டான்சஸ் 9 ஸ்டான்சஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? பரங்களில் இருக்கிற பிதாவே ஓர் மனப்பட ஜபத்தால் உம்மை தேட நீர் அடியாருக்கு கற்பித்தீர். வாயோடே உள்ளம் கூப்பிட ஓத்தாசையை நீர் அருள. இதுதான் அந்த ஞானப்பாட்டு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஞானப்பாட்டு, கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஞானப்பாட்டை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய ஜெபம், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபத்தை வச்சு அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு ஞானப்பாட்டு. எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்களேன். பாட்டிலேயே வசனங்கள் வந்துடுது, டாக்ட்ரின்ஸ், உபதேசம் வந்துடுது. எவ்வளோ நல்ல விஷயம் அது. மார்ட்டின் லூத்தர் பண்ண ஒரு பாட்டு அது. ஸோ இந்த பாட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நம்ம. ஓகே, ஆக்சுவலாக இந்த பாட்டு மார்ட்டின் லூத்தர் எழுதின பாட்டு 1539 அந்த டயத்தில். அண்ட் இது கர்த்தருடைய ஜெபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஞானப்பாட்டாக இருக்குது. அதில் உள்ள டாக்ட்ரின்ஸை, உபதேசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாக இருக்குது. டோட்டலாக 9 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஓகேவா? டியூன் வந்து அட்ரிபியூட் டு லூத்தர், மார்ட்டின் லூத்தர் தான் பண்ணிருப்பார்ன்ற மாதிரி சொல்லப்படுது. 9 ஸ்டான்சஸ் இருக்குது. இந்த ஹிம்மோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, முதல் ஸ்டான்ஸாலாம் இன்ட்ரோடக்ஷன், 2வது ஸ்டான்ஸா உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, 3வது உமது ராஜ்யம் வருவதாக, 4வது உமது சித்தம் செய்யப்படுவது போல, 5வது அன்றன்று வேண்டிய ஆகாரம், 6வது கடனாளிக்கு மன்னிக்கிறது போல, 7வது சோதனைக்கு உட்பட பண்ணாதிரும், 8வது டெலிவரன்ஸ், 9வது டாக்ஸாலஜி. ஆமேன். ஓகேவா? ஸ்டான்ஸா ஒன்று வேக வேகமாக டக்குன்னு நம்ம பார்த்துட்டு இந்த பாட்டை 3 ஸ்டான்ஸாக பாடி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ. ஓகேவா? ஸ்டான்ஸா 1 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். இந்த பாட்டில் உள்ள ஸ்டான்ஸா முதல் ஸ்டான்ஸால் இந்த பாட்டுடைய இன்ட்ரோடக்ஷன், அதாவது பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நம்முடைய அப்பா, நம்முடைய இந்த கடவுள், இந்த உலக அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் நம்ம அப்பா. அதே சமயத்தில் பரமண்டங்களில் இருக்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அவர். ஸோ நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸோடு நம்ம இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம ப்ரேயர் பண்ணுறது நம்ம அப்பா கிட்ட, அவர் வல்லமை உள்ள ஒரு பிதாவாக இருக்காருன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் ஹியூமிலிட்டியோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்டான்ஸா 2, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய நாமம் பரிசுத்தமுள்ள ஒரு நாமம். அதை கணத்தோட பயபக்தியோடு நம்ம அணுகணுன்றதை பார்க்குறோம். ப்ரீச் பண்ணும்பொழுதும் ட்ரூத்ஃபுல்லாக ப்ரீச் பண்ணணுன்றதை பார்க்குறோம். தேவனுடைய நாமம் ஒரு மகிமை உள்ள நாமன்றதை பார்க்குறோம். ஸ்டான்ஸா 3, உமது ராஜ்யம் வருவதாக. உமது ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் இந்த 1000 வருட அரசாட்சி, 1000 years reign, அதை பற்றி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய சித்தப்படி செய்யும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில் வருது இல்லையா? நம்முடைய திருச்சபையில் சரி, நம்ம வாழ்க்கையில சரி, நம்ம ஃபேமிலியில் எங்கெங்கெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம விழைகிறோமோ தேவனுடைய ராஜ்யம் அங்கே வர்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ க்ரோத் ஆஃப் த காஸ்பல் அண்ட் தேவனுடைய 2ஆம் வருகையும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஸ்டான்ஸ் ஆஃப் 4, உமது சித்தம் அங்கே பரமண்டங்களில் செய்யப்படுகிறது போல் இங்கேயும் உமது பூமியிலையும் இங்கே செய்யப்படணும் அப்படின்றத நம்ம அந்த வாஞ்சையை நம்ம பார்க்குறோம். சாத்தானுடைய சித்தம் இல்லை, இந்த உலகத்தாருடைய உலகப்படியான சித்தம் இல்லை, அல்லது பாவ நேச்சர் இல்லை, பாவ அந்த ஒரு விஷயம் இல்லாமல் பாவத்தெல்லாம் பரிசுத்தமான தேவனுடைய சித்தத்தை நம்ம எதிர்பார்க்கறவர்களாக இருக்கிறோம். 5வது, இவ்வளோ விஷயத்தையும் நம்ம ஜெபம் பண்ணதுக்கப்புறம் நம்ம 5வதாக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய தேவை, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு அனுதின உணவு தேவை, உணவு இருப்பிடம் தேவை. இதை தேவன்கிட்ட கேட்கலாமா கேட்க வேணாமா? சில பேர் சொல்கிறாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிக்டாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சில பேர் அதை சொல்லுவாங்க. என்னென்னா, தேவன்கிட்ட நம்ம அனுதின தேவைகளை நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கலாம். அனுதின தேவைகளை
பணத்தாசை பிடிச்சி பொருளாசை பிடிச்சி இருக்கிறத நான் சொல்லலை, அது தவறு. அனுதின தேவைகள் நம்மளுக்கு என்னோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல இருப்பிடம், இருக்கிறதுக்கு வீடு, இதெல்லாம் நமக்கு தேவைகளாக இருக்குது. நமக்கு தேவையான டெய்லி பிரெட்டை தேவன்கிட்ட நம்ம கேட்குறோம், தேவனை சார்ந்து இருக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த 5வது ஸ்டான்ஸா அதை பற்றி மென்ஷன் பண்ணுறதா இருக்குது. 6வது ஸ்டான்ஸால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு கேட்குறோம். எப்படி? என்னுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவ கடனை மன்னியும். ஸோ நாம் மற்றவங்களுக்கு மன்னிச்சாதான் தேவன் நமக்கு மன்னிப்பார்ன்றதை நம்ம பார்க்குறோம். எனக்கும் நான் அதை லெசனாக எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எப்போவுமே அனுதினமும் நாமளே சொதிச்சு பார்த்து வாழ வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஸோ மற்றவங்களுக்கு நாம் மன்னிக்கும்போது தான் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார்ன்றதை நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக தேவன்கிட்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நம்ம கேட்குறோம். டெய்லி ரிஃபைன்மெண்ட்டையும் பார்க்குறோம். யாராக இருந்தாலுமே பாவங்களை மன்னியுன்ற ஜபத்தை நம்ம சொல்லி தான் போகணும். நம்ம எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருந்தாலுமே தேவனுக்கு ஈக்குவல் கிடையாது இல்லையா? ஸோ டெய்லி ரிஃபைன்மெண்ட்டை அந்த விஷயத்தை நம்ம இந்த ஸ்டான்ஸால் பார்க்குறோம். ஸ்டான்ஸா நம்பர் 7ல் பாவ சோதனைக்கு உட்பட பண்ணாதரும். ஆக்சுவலாக சோதனைக்கு உட்பட பண்ணாதருன்றது பாவங்களுக்கு உட்பட. நிறைய பேர் இப்போ பேதுரு ஏசாமி கிட்ட போயிட்டு, நான் எத்தனை பேர் உங்களை மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. பாவம் வந்தாலும் நான் செய்ய மாட்டேன்ற அந்த கான்ஃபிடன்ஸில், அது ஓவர் கான்ஃபிடன்ஸ். பாவங்களுக்கு உள்ள அந்த சோதனைக்கு உட்பட பண்ணாதரும். அந்த சோதனைக்கு நான் போகக்கூடாது, எந்த சோதனையும் எனக்கு வேணான்னு சொல்லக்கூடிய அந்த ஜபத்தை நம்ம தேவன்ட்டு இது பண்ணணுன்றதை கேட்கணுன்றதை பார்க்குறோம். அண்ட் எந்த வித பாவ சோதனைகள் வரும்பொழுதும் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் நமக்கு. ஸோ அதை ஜபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸ்டான்ஸா 8ல் எந்த வித ஒரு ஈவிலான விஷயங்களுக்குள்ளேருந்தும் டெலிவரன்ஸ் வேணுன்றதை பற்றி ஸ்டான்ஸா 8 இருக்குது. ஸ்டான்ஸா 9 டாக்ஸாலஜி ஆமேன். ஆமேன் என்று சொல்லும்பொழுது எஸ் லார்ட் லெட் இட் பி ஸோ, அப்படியே செய்யப்படுவதாக, அப்படியே ஆகட்டும்ன்றத அதுதான் ஆமேன் இல்லையா? ஸோ அண்ட் தேவன் நம்ம இது வரைக்கும் ஜபித்த ஜபத்தை கான்ஃபிடென்ட்டாக கேட்டாருன்றதை கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்க முடியுன்றதை இந்த டாக்ஸாலஜியில் பார்க்குறோம். நம்ம செய்கிற எந்த ஒரு ஜபத்தையுமே இந்த ஃபார்மேட்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக. இது ஒரு பேருக்கு பண்ணுற ஜபம் கிடையாது. நம்ம ஜபம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு பெரிய ப்ரேயரை பண்ணிவிட்டு பரமண்டங்களில் இருக்க பிதாவே ஆரம்பிக்கிறது அதுக்காகன்னு கிடையாது. இது என்னோட ஒப்பீனியன். இது ஆக்சுவலி நான் பண்ணுற எந்த ஒரு ஜபத்தையுமே இந்த ஃபார்மேட்டில் பண்ண முடியும். நம்ம ஆரம்பிக்கும் போது தேவனுடைய நாம மகிமைக்கின்ற ஆரம்பித்து நம்மளுடைய தேவைகள் அப்புறம் கேட்டு, அப்புறம் நான் பாவம் செய்யக்கூடாது, உமக்கு பரிசுத்தமாக இருக்கணும், உங்களுடைய இந்த வாழ்க்கையில் வாழ்கிற இந்த விசுவாச வாழ்க்கையை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து முடிக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த ஜபத்தை இந்த ஃபார்மேட்டை எந்த ஒரு ஜபம் எந்த கான்டெக்சுவல் ப்ரேயர்லையுமே நம்ம பண்ண முடியுன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு ஞானப்பாட்டு இது. இதை பாடுங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் சர்ச்சில் பாடலைன்னா தயவுசெய்து பாடுங்க. தனியாக இருக்கும்போது பாடி பாருங்கள். உங்கள் டீம், உங்கள் ஃபேமிலியோட பாடுங்க, உங்கள் கொயர் டீமோட பாடுங்க, உங்கள் சர்ச்சில் பாடுங்க. ஓகேவா? இந்த பாட்டில் உள்ள மியூசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், இசை முக்கியத்துவங்கள் ஆக்சுவலாக கிளாசிக் லுத்தரன் கோரல். இது ரொம்ப பழமையான நல்ல பாட்டு இது. அண்ட் இந்த பாட்டுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் ஜேஎஸ் பாக் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பாட்டோட ஒரிஜினல் நேம், இந்த ஜெர்மன் நேமை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டுக்கான நிறைய வெர்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் இந்த பாட்டில் உள்ள சில தியாலஜிக்கல் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, ஜபம்ன்றது தேவனுடைய ஈவாக இருக்குது. கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் ஜபம். கடவுள்கிட்ட நம்ம பேச முடியுன்றது. அண்ட் கடவுள்ன்றது யாரும் ஒருத்தர் கிடையாது, நம்ம அப்பா, நாம் அவர்களுக்கு பிள்ளைகள். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த ஜபம்ன்றது கிரைஸ்ட் சென்டர்ட் பெட்டிஷனாக இருக்குது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மையமாக வச்சு மட்டுமே கேட்கக்கூடிய ஜபங்களாக இருக்குது எல்லாமே. அண்ட் இது பைபிள் வெர்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. நான் நினச்சதை ஜெபம் பண்ணுவேன், நான் நினச்சதை பாடுவேன், நான் நினச்சதை செய்வேன், என்னோடய அனுபவத்துலேருந்து செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ ஒன்றும் இல்லை. வேத வசனத்தை பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் பாட்டு மூலமாக நம்ம உபதேசத்தை தெரிவிக்கிறவர்களுக்கு அந்த கடமையும் நமக்கு இருக்குது. ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே இந்த பாட்டில் கவர் ஆகிறத பார்க்குறோம். ரொம்ப அருமையான பாட்டு இது. ஒரு 3 ஸ்டான்சஸ் நான் பாடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த உங்களுக்கு நிச்சயமாக அந்த பாட்டு பிடிக்கும். நல்ல ஒரு ஹிம் இது. ஒரு 3 ஸ்டான்சஸ் நான் உங்களுக்கு பாடுறேன். ஓகே? பரங்களில் இருக்கிற பிதாவே ஓர் மனப்பட ஜபத்தால் உம்மை தேட நீர் அடியாருக்கு கற்பித்தீர். வாயோடே உள்ளம் கூப்பிட ஓத்தாசையை நீர் அருட ஆவும் உடைய நாமமே
பொய்யே நாரர் வீலாகி உம்மண்டை தீரும்பவும் மெய்வேதத்தை ஆடியார் நன்றாய் என்றைக்கும் கை கொண்டதில் நடக்கவும் பேயாண்ட எங்கும் உடைய தெய்வீக ராஜ்ய மர ஆடியார் நெஞ்சை உமது பாரங்களாலே ஜோடித்து பீசாசை கட்டி உன் சொந்த சபையை கடாட்சியும் கர்த்தா. ஸோ நல்ல ஹிம். நான் சொன்ன விஷயங்களும் இருந்துச்சு, நான் சொல்லாத நிறைய விஷயங்களும் உங்களுக்கு அதில் ஆட் ஆகிருந்துச்சு. ஓகேவா? ஸோ நல்ல ஒரு ஹிம் இது. ஆக்சுவலாக ஹிம் நம்பர் 209, ஹிம் நம்பர் 209 இது. நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணி பார்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் சர்ச்சில் பாடுங்க. அதை ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வேணும், லுத்தரன் ஹிம் சம்மந்தமாக, ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் வேணுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன். ஆக்சுவலாக உங்கள் சர்ச்சில் ஆர்கன் வாசிக்கிறவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் நல்லது. இல்லைன்னு சொன்னால் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு இந்த பாட்டோட பேக்கிங் ட்ராக் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு தரேன். அது வெறும் ஆர்கன் மட்டும் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பாடலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், கொயர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் சர்ச் சர்வீஸில் கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் பாடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இதை வாசிக்கும் பொழுது கரெக்டாக அதில் உள்ள 4 பார்ட்ஸை எக்ஸாக்டாக நான் வாசிக்கல. அந்த ஹார்மோனியம் வாசிக்கல, எனக்கு தோன்ற கார்ட்ஸை நான் வாசித்தேன். நீங்கள் 4 பார்ட்ஸ் கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மெலடியை நான் சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோடய இன்டென்ஷன் இந்த வீடியோவில். ஸோ அதை தான் நான் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் சர்ச்சில் உள்ள மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போங்க, இந்த சேனல் எடுத்துகிட்டு போங்க. நிச்சயமாக நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் செய்வோம். உங்கள் சர்ச்சில் தயவுசெய்து ஞானப்பாட்டு பாடலை அது மறக்கிற நிலமையில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து பாட ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இது நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த இன்டென்ஷனில் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால், சும்மா வெறுமனே பாரம்பரியம், வெறுமனே அது மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக இல்லை, ஒரு அர்த்தமுள்ள விஷயம் இதெல்லாம். இப்போ பாருங்கள், ஒரு பாட்டு எடுத்தோம், ஒரு பரமானங்கள் இருக்கிற ஜபமே அதில் இருக்குது. அப்படியே எவ்வளோ பெரிய விஷயம் அது, எவ்வளோ பெரிய கிஃப்ட் இதெல்லாம் நமக்கு. ஸோ இதை நம்ம லுத்தரன் சர்ச்சில் நீங்கள் பார்க்குற எந்த சர்ச்சாக இருந்தாலுமே இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த சர்ச், ஈவன் பெண்டகாஸ்டல் சர்ச்சாக இருந்தால் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அர்த்தமுள்ள பாடல்கள். ஓகேவா? தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் எடுத்துகிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.